கணவன் இரண்டாம் கல்யாணமா? மதுரை விடிஎஸ் நகர் கோவில் பிள்ளையார் ஹனுமான் நவக்கிரக சன்னதிகளை சுற்றிவிட்டு நேராக கோதண்டராமர் சன்னதியில் போய் அமர்ந்தாள் விஜயா. தனக்கு தெரிந்த பிரபந்தங்களை பாடிவிட்டு பிரசாதம் வாங்கி கொண்டு வீடு திரும்பினாள். கோவிலுக்கு மிக அருகில் ராஜா ரோட்டில்தான் வீடு. வந்தவுடன் 108 ஸ்ரீராம ஜெயம் எழுதிவிட்டு சாப்பாட்டை முடித்தாள். குழந்தைகள் பள்ளிக்கு சென்றிருந்தன. மூத்தவள் சுலோச்சனா 11ஆம் வகுப்பு. அடுத்த மகன்கள் இரட்டையர் 6ஆம் வகுப்பு. கணவர் ராமசாமிக்கு மருந்து கம்பெனியில் ஏரியா மேனேஜர் வேலை. வெளியூர் சென்றிருந்தார். அன்று திரும்பும் தினம்தான். சாப்பிட்ட கலப்பில் சிறிது நேரம் தலை சாய்க்கலாம் என்று நினைத்த விஜயா, பூகமோ ஒன்று தன் வீட்டிலே மையம் கொள்ளப் போகிறது என்பதை சிறிதும் அறியவில்லை. வாசல் கதவு தட்டு சத்தம் கேட்டவுடன் கணவராக தான் இருக்கும் என்று கதவை திறந்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். கணவர் அருகில் 16 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் கழுத்தில் புது மஞ்சள் தாலியுடன் நின்றிருந்தாள். என்னண்ணா என்று விஜயா அலறியதை கேட்டு வீட்டின் உரிமையாளர் மூர்த்தி மாமா, மாமி, எதிர் வீட்டு லலிதா அனைவரும் ஓடி வந்தனர். பார்த்தவுடன் அனைவருக்கும் விஷயம் புரிந்தது. என்ன ஓய் ராமசாமி, உமக்கு இது அடுக்குமா? இந்த வயசுல உமக்கு ரெண்டாம் கல்யாணம் தேவையா? பொண்டாட்டி குழந்தைகள் எல்லாம் இருக்கிறச்ச இப்படி ஒரு அநியாயம் யாரேனும் பண்ணுவாளா? கலிகாலம் ஓய், கலிகாலம். விஜயா மாமி, முகத்துக்காக பார்க்குறேன், இல்லைனா உம்மை இப்போவே காலி பண்ண சொல்லிடுவேன் என்றார். பெண்கள் எல்லாம் விஜயாவுக்கு எப்படி என்ன சொல்வதென்றே தெரியாமல் புலம்பிக் கொண்டு இருந்தனர். ஒரு வார்த்தை பேசவில்லை. தலையில் ஓங்கி ஓங்கி அடித்து கொண்டு அழுத வண்ணம் இருந்தாள் விஜயா. அவ்வளவு துக்கத்திலும் வந்தவளை ஒரு வாய் சாப்பிட சொல்லுங்க என்றாள். மாலை 4:30 மணி. குழந்தைகள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பினர். வாசலில் அப்பாவுடைய செருப்பை பார்த்த சிறுவர்கள், டே அப்பா வந்தாச்சுடா என்று கூவிக்கொண்டே உள்ளே நுழைந்தனர். தலையில் கையை வைத்து கொண்டு அழுது அழுது வீங்கிய முகத்துடன் இருந்த அம்மாவிட சென்ற சுலோச்சனா தலையில் கையை வச்சுட்டு, ஏமா அழுதுட்டு இருக்க என கேட்க, ஆமாடி, நம்ம கப்பல் கவுந்துட்டு குடியே முழுகி போச்சுடி சுலோச்சனா. உங்கள் அப்பா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அந்த பவிஷ அங்கே பாரு என்று கூறிவிட்டு மேலும் விம்மினாள். குழந்தைகள் மூவரும் பயத்தில் பேதளித்து போயின. விஜயாவின் அண்ணன் இருவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கந்தாடை தெருவில் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நடத்தி வந்தனர். தம்பிக்கு பம்பாயில் வேலை கிடைத்து ஒரு வாரம் முன்புதான் சென்றிருந்தான். நாத்தனார்கள் மதுரையிலே வாசம். அனைவருக்கும் கடிதம் எழுதி வரவழைத்தாள் விஜயா. என்ன அத்திமேர், இப்படி பண்ணிட்டேலே, நியாயமா என்று விஜயாவின் அண்ணன்கள் கேட்க, அவ இனிமே இங்கே தான் இருப்பா என திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் ராமசாமி. வந்த பெண்ணோ யார் என கேட்டாலும் அழுகை ஒன்றையே பதிலாக தந்தாள். அவள் உடுத்திருந்த பாவாடை சட்டை தாவணியை தவிர அவளிடம் ஒரு செட் ஸ்கூல் யூனிஃபார்ம், ஒரு பையில் பள்ளி புத்தகங்களை இவதான் இருந்தன. அந்த பெண் மெல்ல மெல்ல வீட்டு வேலைகள் செய்ய ஆரம்பித்தாள். சமையலில் அசத்தினாள். ஆனால் யாரும் அவளிடம் பேச்சுவார்த்தை வைத்து கொள்வதில்லை. வந்த ஒரு மாதத்திற்குள் அவளுக்கு வாந்தி மயக்கம் வரவே விஜயா அவளை டாக்டரிடம் அழைத்து சென்றாள். அடுத்த பேரிடி விஜயாவின் தலையிலே இறங்கியது. அந்த பெண் கர்ப்பமாகி இருந்தாள். வீடு திரும்பிய விஜயா நேராக கோவிலுக்கு சென்று இறைவனிடம் அழுது புலம்பினாள். தன் விதியை நொந்து கொண்டாள். விஜயாவுக்கு கார்த்திகை சீர் வைக்க வருவதாக அண்ணன்கள் கடிதம் எழுதியிருந்தன. நேக்கு இப்போ இது ஒன்றுதான் குறைச்சல் என்று அரட்டினாள் விஜயா. அன்று காலை சமையலை முடித்துவிட்டு அந்த பெண் வீட்டு உரிமையாளர் மூர்த்தி மாமா போஷனுக்கு சென்று இளைப்பாறினாள். அண்ணன்மார்கள் வரும் நேரத்தில் அவள் அங்கு இருக்க வேண்டாம் என்று விஜயாவின் யோசனை. கர்ப்பவதிக்கு வேளைக்கு சாப்பாடு கொடுக்க மறுக்கவில்லை விஜயா. அவளிடம் பேசவில்லை என்றாலும் யாரோ வெறுப்பை உம்மிடவில்லை. ராமல் கோயிலுக்கு சென்று வந்த சுலோச்சனா அம்மாவிடம், நம்பி மாமா பொங்கல் பிரசாதம் கொடுத்தாருமா, கோதண்டராமர் அம்மாவை ஒரு நாளும் கைவிட மாட்டார்னு சொன்னாருமா என்று கூறி அம்மாவுக்கு கொஞ்சம்
பொங்கல் கொடுத்துவிட்டு அந்த பெண்ணை தேடி சென்று அவளுக்கும் கொடுத்தாள். வாங்கி கொண்டு முதன் முதலாக தேங்க்ஸ் என்று வாயை திறந்து பேசினாள் அவள். அண்ணன்களுடன் பம்பாயிலிருந்து விஜயாவின் தம்பியும் வந்திருந்தான். உள்ளூர் நாத்தனார்களும் ஆச்சர் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருந்த போது, தம்பி, அக்கா சாப்பாடு சூப்பராக இருக்கே, யாருக்கா சமையல் என்று கண்ணை சிமிட்டு கொண்டே கேட்க, அந்த சமயம் அப்பாவின் கண் சாடையை பார்த்த ஸ்லோக்ஷனா அந்த பெண்ணை உள்ளே அழைத்து வந்தாள். மாலதி, நீயா என்று அலறிய தம்பியிடம், டே கோதண்டா, என்னடா சொல்ற, இவளை உனக்கு தெரியுமா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டாள் விஜயா. தலையை கவிழ்ந்து கொண்ட தம்பியை, சொல்லுடா, உண்மையை சொல்லுடா என அதட்டினார் அண்ணன்மார். அத்திமே தன் கம்பெனி வீடை வாங்கி தந்தப்புறம் உசிலம்பட்டி போனேன். அங்கே இவ ஆத்து மெஸ்ஸில் தான் சாப்பிடுவேன். ஒரு தடவை இவ அம்மா அப்பா பக்கத்தில் வத்தலை கொண்டு போயிருந்தா. இவளை தொடப்புறச்ச தாலி கட்டாமல் தொடக்கூடாதுன்ட்டா. அங்கே தாயார் படத்துக்கு மஞ்சள் கிழங்கு தாலி மாட்டிருந்தா. அதை இவ கழுத்தில் கட்டிட்டேன். தயவுசெய்து மன்னிச்சுடுங்க என்றான். பிறகு தொடர்ந்த ராமசாமி, உசிலம்பட்டியில் அந்த ஒரு மெஸ் தான். நான் போன தடவை அங்கே போனப்ப இந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்தா. விசாரிச்சதில் காரணம் நம்ம கோதண்டை தான் என்று தெரிஞ்சது. அதான் நம்ம ஆற்றுக்கு அழைச்சிட்டு வந்தேன். கோதண்ட வாயால் எல்லா உண்மையும் தெரியட்டுண்டு பேசாமல் இருந்தேன். நீங்கள் வர்றதா லெட்ரு போட்ட உடனே அவனையும் பம்பாயிலேருந்து வர வச்சேன் என்று முடித்தார் ராமசாமி. அப்பா கோதண்ட ராமா, நீ என்னை கைவிடலப்பா என்று இறைவனுக்கு நன்றி கூறினாள் விஜயா.